ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லாரும் எப்போ இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம இன்னைக்குன்னா பஸ் சிமிலர் தினசரி கேமில் பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ்நாடு மாடலில் நம்ம கிராமத்துலலாம் யூஸ் பண்ணுற டிராக்டர் மோடு ப்ளஸ் வந்து அதுக்கு கூட வந்து ட்ரைலர் மோடு, இது ரெண்டும் சரி தான் இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதேமாதிரி இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இந்த மாடல் வந்து என்ன மாடல் டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேந்திரா 575 இந்த மாடலில் தான் வந்து டிராக்டர் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு, மண்ணெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு, இது மாதிரி பர்பஸ்க்குலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மோடு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரில் வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. அதுக்காக தான் அந்த மோடு வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மோடு ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அதேமாரி நான் போடுற வீடியோக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா பெல்லை டச் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனை. அதுமாரி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் எல்லா டீட்டெயிலுமே எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அதேமாரி இந்த மோடோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மகேந்திரா 575 DI XP ப்ளஸ்ன்னு சொல்லி தான் அந்த மாடலோடது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன மோடு வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி இந்த மோடோட ஓவரால் வியூ வந்து நான் டீட்டெயிலாக காமிச்சிட்றேன் பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திராவோட சிம்பிள் ப்ளஸ் வந்து அந்த கோடு கூட இருக்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள், அந்த நேம் மகேந்திரா 575 DIX ப்ளஸ் XP ப்ளஸ்ஸு. அதேமாதிரி மேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த கொடை மாதிரி கொடுத்து லைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நிறையா அனிமேஷனும் இருக்குது. ப்ளஸ் வந்து இது வேணும் இல்லைனா இந்த கொடை வேணாம், நான் சாதாரணமாக ஓட்டுற மாதிரி கூட இருந்தால் கூட பரவாயில்லனா கூட அது அனிமேஷனில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், டயர்லாம் நம்ம ரியலாக அந்த ஒரிஜினல் கேமில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த டைலர் பார்த்தீங்கன்னா குப்பையை ஏற்றிட்டு வந்து இறக்குற மாதிரி, அதாவது நான் வந்து இதில் வந்து குப்பையில் வந்து நிறுத்தி இறக்குற மாதிரி வந்து வீடியோவில் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்தது நம்ம அந்த வண்டியோட உள்ள கேபினில் போய் பார்க்கலாம் வாங்க. நமக்கு வண்டியோட உள்ள டிரைவர் சீட்டில் உட்காந்தோம்னா இது மாதிரி வியூ தான் காட்டும் பாருங்கள். நம்ம ஸ்டேரிங்லேயே மகேந்திராவோட சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஜிபிஎஸ் மேப் லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு மொபைல் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன்லாம் கட்டி முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 3 மிரர் வந்து அதில் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 3 மிரர் இருக்கும். நம்ம இந்த பக்கம் திரும்பணும்னா இந்த பக்கம் இவ்வளோ தான் தெரியும். ஃபுல்லாகவும் தெரியாது, இவ்வளோ தான் தெரியும். அதுமாதிரி பாருங்கள், ஃப்ரெண்டில் முன்னாடி இந்த ரிப்பன்லாம் கட்டியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது இதில் என்னென்ன அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க எல்லா அனிமேஷனுமே ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த செயின் மாதிரி மாடல் இருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இது மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. வெளியே ஆந்திரா இது மாதிரி அவங்களாம் அந்த டிசைன் மாதிரி வச்சுருப்பாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த செயின் இதுங்கிற மாதிரி, அதாவது முன்னாடி செயின் தொங்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ இருந்தீங்கன்னா பின்னாடி இருக்க டைலர் வந்து மேலே தூக்கும். அதில் ஆல்ரெடி எது நெல் இல்லை மண் ஏற்றுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ட்ரைலரில். மேலே தூக்குனிங்கன்னா அது ரெண்டாவது அனிமேஷன் கீ டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி மேலே தூக்கும். மூணாவது அனிமேஷன் கீ டச் பண்ணிங்கன்னா அந்த லோடு வந்து அன்லோட் ஆன மாதிரி காட்டும். இதுதான் இதில் இருக்க அனிமேஷனு. அதேமாதிரி நமக்கு இதில் நம்ம கேம் ஓப்பன் அந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அந்த கொடை அந்த வண்டியில் இருக்கிற கொடை வந்து மறைஞ்சிரும். பார்த்திங்கன்னா மேலே கேபின் இல்லாத மாதிரி இருக்கும் வண்டி. இதே சூப்பராக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதேமாதிரி இதில் என்ன ஒரு சின்ன இதுனா பிரேக்கோட கண்ட்ரோல் மட்டும் கம்மியாக இருக்குது. ரொம்ப பிரேக் அடிச்சோன்னா நிற்கவே மாட்டேங்குது. வண்டி பிரேக் அடித்தா இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. அதனால தான், மற்றபடிலாம் வேறு எந்த இதுவுமே இல்லை. பாருங்கள், நான் இப்போ வேகமாக போகிறேன். பிரேக் அடித்தா பிரேக் மட்டும் நிற்கவே நிற்காது வண்டி. ஆனால் இந்த பின்னாடி போகிற டைலர் நல்லா வேகமாக ஆடுது. நம்ம டிராக்டர் ஆனால் உரட்டலை, ஆனால் அந்த பெட்டியோட சேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வளைச்சோம்னா பெட்டி தான் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்தாண்டியும் பாருங்கள். இவ்வளோ தான் இதில். ஆனால் பிரேக் அடித்தா பிரேக் நிற்கவே நிற்காது. நான் பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டேன், இருந்தாலும் நிற்கல பாருங்கள். சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணேன். அதேமாதிரி நீங்களும் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி பாருங்கள், இந்த இடத்துல நான் பிரேக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது வண்டி. முன்னாடி போய் குத்தி தான் நிற்கிது. ஆனால் நல்ல இதாக இருக்குது, ரேஸிங்லாம் நல்லா கொடுக்குது வண்டி. ரேஸ் கொடுத்து நல்லா போகுது. ஆனால் பிரேக் மட்டும்தான் கம்மி. அதேமாரி இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மோடுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, மறக்காமல் அவங்களோட சேனலில் போய் பாருங்கள். வாங்க இந்த மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ளவங்க அந்த சேனல் தான் வரும் பாருங்கள். சேனலோட லிங்க்கு தான் அது. சேனலோட நீங்கள் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட இருக்கும். அடுத்து நம்ம அதில் மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். கீழே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்.
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஓரளவு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு டைமு. அதுமாதிரி மோடுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதோட டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண நேரடியாக ஷேர் மோட்ஸில் தான் வரும். வந்தோடனே மேலே தள்ளினீங்கன்னா இது மாதிரி செகண்ட் ஓடும். செகண்ட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி வந்திருக்கும். அந்த லிங்க் ஒரு டச் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுங்க. மார்க் பண்ணி காமிச்சதோட டச் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டு லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு உள்ளே போகும். அது பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதோட டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி லோட் ஆகிட்டு நமக்கு வந்து மோடு வந்து டவுன்லோட் வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஒரு தடவை கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அது மாதிரி வரும். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் மேலே. அது எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். எஜ்டோச்சூர் ஆப் வச்சுருந்தீங்கன்னா எஜ்டோச்சூர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எஜ்டோச்சூர் ஆப் தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் மேலே தள்ளிட்டே வந்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மேலே தள்ளிட்டே வாங்க. மேலே அதாவது அந்த நேம் வைஸாக இருக்கும், அதாவது நம்ம மகேந்திரான்னு தான் டவுன்லோட் பண்ணோம், அதனால் கீழே இருக்கும் எனக்கு பாருங்கள். கீழே மகேந்திரா சிஃப்னு சொல்லியிருக்கு. அந்த இதை ஒரு டச் பண்ணி நான் வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி எனக்கு எக்ஸெப்ட் இயர் இல்லை எக்ஸெப்ட் அச்சீவ் நேம் 2 இது கேட்கும். எக்ஸெப்ட் அச்சீவ் நேம் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் எனக்கு ஃபைலே தனியாக வரும். எக்ஸெப்ட் அச்சீவ் நேம் கொடுத்தோடனே எனக்கு வந்து இது மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து அவங்க சேனலில் தான் இருக்கும். மறக்காமல் உங்கள் சேனலுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன்ல, அதில் போய் பாஸ்வேர்டு பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் எக்ஸெப்ட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா நான் எக்ஸெப்ட் அச்சீவ் நேம் கொடுத்ததுனால எனக்கு ஒரு ஃபைலாக வந்து விழுந்துடும். அது பாருங்கள், அதுக்கான ஃபைல் இந்த இடத்துல இருக்குது, மகேந்திரா 575 இருக்கும். அந்த ஃபைல் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்லேயே ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் தான் மோடு. இந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி கட்டு 2 எதாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு மேலே அந்த பாட்டமில் மகேந்திரா 575 இருக்குல்ல, அந்த இதை ஒரு பாட்டம் டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பேஜில் உள்ள வந்துடும். அதில் பஸ்ஸில் உள்ள வந்துட்டு மோட்ஸ் ஆப்ஷனில் உள்ள வந்துட்டு கீழே பச்சை கலர் பேஸ்ட் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மோடு வந்து பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான் அந்த மோடு வந்து டவுன்லோட் பண்ணுறது. அதேமாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையிலே வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.